இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் போன்ற திட்டங்களுக்கு உங்களுடைய விளைநிலங்களை எடுக்க முயற்சி செய்த பொழுது அதை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை இந்த டெல்டா மாவட்டத்தை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு உங்களுடைய விளைநிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இனி எந்த கொம்பனாலும் நிலத்தை தொட்டு பார்க்க முடியாது. எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை பறிக்க முடியாது. திமுக ஆட்சியிலே நிலத்தை பறிக்க முற்பட்டார்கள். அண்ணா திமுக ஆட்சியிலே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்பு வேளாண் மண்டலத்தை உருவாக்கி தந்து சட்ட நீதியாக உங்களுடைய பூமியை பாதுகாத்து கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு வடச்சேரி, இங்க வடச்சேரி என்ற ஒரு பகுதி உடைய ஒரத்தநாடு பகுதியில் தான் இருக்கு நான் கருதுறேன். அங்க அண்மையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதுல நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக உடனே நாங்கள் சட்டமன்றத்தில் 3 மாதத்திற்கு கிட்டத்தட்ட 5 நாள் 23ஆம் தேதி என்று சட்டமன்றத்தில் ஒரு கவன தீர்ப்பு கொண்டு வந்து அந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அங்கே டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், அங்கே எந்த திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்று இந்த அரசுக்கு எடுத்து சொல்லி நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தின் மூலமாக இந்த வடசேரியில் இருக்கின்ற பூமி பாதுகாக்கப்பட்டது. இல்லை என்றால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் உங்களுடைய விளைநிலங்கள், அந்த நிலங்கள் எல்லாம் பறிபோயிருக்கும். உங்களுடைய நிலங்களை காப்பாற்றிய கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம், நீங்க எந்த நேரத்தில் போனாலும் பம்பு செட்டை இயக்கலாம். மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம், அதையும் இப்ப நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு இந்த டெல்டா மாவட்டம் குறுவை சாகுபடி அதிகமாக செய்கின்ற பகுதி, இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது இயற்கை சீற்றத்தால் பயிர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீடு தொகை பெறுவதற்காக அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு அண்ணா திமுக ஆட்சி விவசாயிகளை பாதுகாத்தது. இயற்கை சீற்றத்தால் பயிர்கள் சேதமடைந்தால் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே அதிகமா பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.